கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, we praise you Lord. We give all the glory to Jesus. Hallelujah. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We praise you Lord. We give all the glory to Jesus. Hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. அந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளை ஆண்டவரை ஆராதிக்க, உம்மை நன்றி செலுத்த எங்களுக்கு பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஜீவனை நீர் உண்டு பண்ணியிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி. Hallelujah. Hallelujah. We praise you Lord. Glory to you Jesus. Hallelujah. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், உம்முடைய வெளியீடு பெற்ற இரத்தத்தினால் இந்த கால்வெளியில் இந்த ஆராதனையில் எங்களை நீர் சுத்திகரிங்கப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் நீரே, எங்களை விடுவிக்கிற தேவன் நீரே, எங்களை அரவணைக்கிற தேவன் நீரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவன் நீரே அப்பா. ஓ ஹalleluya. ரிகதலரதனம ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர். ஓ நன்றி ராஜா. Hallelujah. 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 எல்லாரும் முறை சொல்வோமா? Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.
தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் நீர் ஒவ்வொரு மாதமும் எங்களை தேற்றி வழி நடத்தி வருகிறீரே. நன்றி ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, எங்களை கை தூக்கி விடுகிறவரே, எங்கள் சோர்வின் நேரமெல்லாம் எங்களை அணைக்கிறவர் நீரே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் நீரே. அப்பா, எங்கள் பாதைகள் எல்லாம் நீர் வெளிச்சமாக்குறவர் நீரே, சமாதானத்தை தருகிறவர் நீரே, ஆளுகை செய்கிறவர் நீரே. அப்பா ஏசப்பா நீரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. இந்த முழு ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. இன்னொரு முறை, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவர் பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவர் பள்ளத்தாக்கின் லீலியே, பரிசுத்த என் நேசரவர் பாதினாயிரங்களில் சேர்ந்தவர். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையிலோ வாக்கு தத்தம் செய்தீரார், வார்த்தையில் உண்மையிலோ வாக்கு தத்தம் செய்தீரார். கலங்காதே திகையாதே, ஜெயமின்றி வெண்ணை காத்திடுவார். பூமி குடிகளே
கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. எல்லோரும் சொல்வோமா? பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றும் அழகுள்ளவர், அன்பினினையற்றவர். முற்றும் அழகுள்ளவர், அன்பினினையற்றவர். மதுரமா அவனேச நாமும் ஊற்றுண்ட பரிமளமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கில் லீலியே. சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கில் லீலியே. பரிசுத்த நேசரவர், பாதினாயிரங்களில் சேர்ந்தோம். பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. நிறுமுறை பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர். வார்த்தையின் தேவனவர், நம்மை வார்த்தையால் தாங்குபவர். சர்வத்தையும் தாங்குபவர், வார்த்தை என்றும் நம்மை தாங்கிடுமே. பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஏந்ததாலே சோதிர. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஏந்ததாலே சோதிர. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. பயப்படாதே வாழ
சுத்திர பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சுத்திர பாசம் மேல் வைத்ததினால் பறிக்க இயலா தேவருமில்லை பாசம் மேல் வைத்ததினால் பறிக்க இயலா தேவருமில்லை என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து தாய் தன் பேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சுத்திர தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சுத்திர வரைந்திருந்தோவன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து பெற்றோராய் கைவிடேனே கலங்கிடாரே என்றதாலே சுத்திர பெற்றோராய் கைவிடேனே கலங்கிடாரே என்றதாலே சுத்திர நீரறியா யாதும் நெறிரா என் தலைமுடியும் எண்ணினிலே நீரறியா யாதும் நெறிரா என் தலைமுடியும் எண்ணினிலே என்னை மறவாய் இயேசுநாதா தயவா என்னை நடத்து என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவா உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உழைத்ததாலே சுத்திர உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உழைத்ததாலே சுத்திர ஆக்கினியேல் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து உனக்கெதிராய் எழும்புமாயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே சுத்திர உனக்கெதிராய் எழும்புமாயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே சுத்திர பரந்திடுமே நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே பரந்திடுமே நாமத்திலே பரனே எனக்கா
மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து, என்னை மாற்று ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே சோத்திரம். என்னை மாற்று ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே சோத்திரம். எப்படியோ உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே, எப்படியோ நீ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜன சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன சொந்தமாகினா. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா, பரலோகமதில் சொந்தக்காரர் இந்த சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமாது சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா, பரலோகமாது சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்னஞ்சிறு வயதில் என்னை தோறுத்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தோறுத்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமாது சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா, பரலோகமாது சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பினவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமது சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து
ஏற்றுக்கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே எழுந்திடுவேன். ஒருமுறை அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமது சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமது சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமது சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த காலவேளையில் கூட இந்த மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளில் தேவனுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையே ஆண்டவரே, சுத்த கிருபையே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உலகத்தினால தேவனை சில நிமிஷம் ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கை அற்று போனாலும்ப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்று கூப்பிடுவோமா? சில நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து தேவனை சோத்துறீங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா நல்ல 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 உள்ளத்தினாலத்திலிருந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு நான் வந்தவன்னு வெறுமையா போகக்கூடாது. என் விசுவாச வாழ்க்கை தொடங்கின இடத்துலயே இருக்குது ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் செத்து போய்கொண்டே இருக்குது. என்ன இந்த காலவெளியில் உயிர்ப்பீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நீலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் செய்தாலும் என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திவார் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு. நம்புவேன் இயேசு ஒருவரை. இந்த மாதம் ஆண்டவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது
வாழ்வில் இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. அப்பா, என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் இயேசப்பா நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? இயேசப்பா, இந்த காலங்களில் உம்மை நம்பி இப்படிய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமா? ஓ, நம்புவேன் இயேசு ஒருவரை. அப்பா, உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்கப்பா நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னோட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். என் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் நீவரே. நம்புவேன் அவள் பதலரமௌஷ்யந்தர பரிபதா. நம்புவேன். அல்லேலூயா. நம்புவேன். நம்புவேன் இயேசுவே. உம்மையே இந்த காலங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, அம்மாப்பா, காலவெளியில் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் இந்த பரிசுத்த வீழ்த்தெழுந்த இந்த ஆராதனை கூட எங்களை அழைத்து வந்தீரே. நன்றி அப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தர் நீ சமாதானத்தை தருகிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். சமாதானமற்று வந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக உடைய தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். இந்த மாதத்தினுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக. எந்த விதமான கொள்ளை நோய்களோ எந்த விதமான காரியங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உடைய பாதத்தை நம்பி இந்த காலங்களில் வந்திருக்கிறோம். உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்தி மாற அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் அஸ்தி பாரங்களை நிலை நிற்கிறவர் நீர். எங்கள் அஸ்தி பாரங்களை நிலைப்படுத்துகிறவர் நீர்.
ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கனம் பண்ணுகிற தேவனே. நம்புவதற்கு இந்த மனுஷர்கள் ஒன்றுமில்லப்பா. நம்புறதுக்கு ஒரே ஒரு நபரை நேசு நீர் ஒருவர் மாத்திரமே. நம்புவே நீருதி வரை. அப்பா ஏசப்பா நம்புவே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா நம்புவே நீர் இதுவரை. நம்புவே நீர் இதுவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவார் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேனே ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேனே ஒருவரை. ஹல்லேலூயா. 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 இன்னொரு முறை. ஹல்லேலூயா. 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 மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் கூட இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே இப்படி ஆராதனைக்கு நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே 5 மாதங்களும் கடக்க செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. புதிய மாதத்தில் புதிய கிருபையினால் நீ நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வர வேண்டிய சென்னைகளெல்லாம் நீர் கூட்டி சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் ஒருமித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். காலம் செல்லாது பொல்லாத நாட்கள் பூமியின் மீது கடந்து வருகிறது. தேவன் இரவு வேளையிலே அதிகமாய் காட்டிக் கொண்டு வருகிறார். எந்த நிலைமையில், எந்த நிமிஷத்தில், எந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆத்மா பிரிந்து அவரிடத்தில் போகுமோ, அல்லது தேவன் இந்த பூமியை கொடூரமாய் அழித்து அதற்கு முன்பதாக மனுகுலத்தை, தம்முடையவர்களை, தாம் பெற்ற பிள்ளைகளை உன்னதங்களில் எடுத்துக்கொள்வார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நடக்கப் போகிறதை கர்த்தர் காட்டி கொண்டு வருகிறார். விழிப்புள்ளவர்களாய் இருப்போம், ஆயத்தப்படுவோம். ஆயத்தம் மிகவும் முக்கியமானது. ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆயத்தத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு என்ன பேசப் போகிறீர்? எனக்கு என்ன சொல்ல போகிறீர்? எனக்கு எதை கொடுக்க போகிறீர்? நான் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற ஆவலோடு தான் வருகிறோம். அதுபோலவே இந்த பூலோகத்தை நீடித்த நாட்களாய் நாம் இருக்கப் போவதில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் தமது மந்தையை மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும். அந்த நாளில் நாமும் அவரோடு கூட ஏகோபித்து வாழ கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உங்கள் ஆத்துமாவை ஆவியா
சரீரத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. கிருபை சோரிந்திடுமே ஹோமது, கிருபை சோரிந்திடுமே கிருபையின் அரசே சபையில் சீரசே, கிருபையின் அரசே சபையில் சீரசே, கிருபை சோரிந்திடுமே ஓமது, கிருபை சோரிந்திடுமே ஆயச்சம் கிருபை சோரிந்திடுமே ஓமது, கிருபை சோரிந்திடுமே தோயல்லும்மை ஜோதிக தோயல்லும்மை ஜோதிக காயம் முழுவதுமக்கே படைக்க கிருபை சோரிந்திடுமே ஓமது, கிருபை சோரிந்திடுமே கிருபையின் அரசே சபையில் சீரசே, கிருபையின் அரசே சபையில் சீரசே, கிருபை சோரிந்திடுமே ஓமது, கிருபை சோரிந்திடுமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் இந்த முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை சபை வந்து மூடட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக, அரசாட்சியின் கொள்ளாக எங்களை படைக்கிறோம். சபையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் அரசாட்சி செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த கால வேளையில் உம்முடைய முகம் குப்புற விடுது உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த 2ஆம் வருகை குறித்து பயமில்லாமல் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் விசேஷ விதமாக விசுவாசத்தின் சந்ததிகள் அவர்களாவது பயப்படுறாங்க. ஆனால் விசுவாச சந்ததி பயப்படுறதில்லை. நாம் ஆவலோடு காத்திருக்கணும். எப்போ வருவார், என்றைக்கு வருவார், என்னை அவரிடத்தில் எப்பொழுது சேர்த்து கொள்வார் என்ற பயமும் திகிலும் நம்மை அலட்டி கொண்டே இருக்க வேண்டும். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்திலும் நமக்கு நன்மை பிறக்காது என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா.
the second coming of Jesus Christ of Nazareth. Hallelujah. Praise the Lord. அப்போஸ்தலர் 1:8-11 வருஷங்களை வாசிப்பீர்களானால் என்ன அழக அங்கே காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இயேசு மரித்து அப்படியே அடக்கம் செய்யப்பட்டு அப்படியே அவர் போய்விடவில்லை மனுஷர்களைப் போல. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவர் தமது ஜனங்களுக்கு காட்டின மகத்துவங்களைத்தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. படிப்போமா? அப்போஸ்தலர் 1:8-11. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் மேலே எடுத்துக்கொள்ள வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள், கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் இந்த வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவரை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம கொடுத்ததின் நோக்கமே நன்றா புரிஞ்சுங்க. சாட்சி உள்ள ஜீவியம் நாம் செய்வதற்காக. இன்றைக்கு சாட்சியே இல்லை, விசுவாசிகள் மத்தியும் இல்லை, எல்லாரும் மத்தியிலும் அப்படி ஆகி போயிடுச்சு. சாட்சி இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். படுதற்றவளாக இருக்க தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பரிசுத்தர்களாக இருக்க தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். நாம் எல்லாவற்றிலும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இவைகளெல்லாம் அலசி பார்ப்பதே இல்லை. ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானத்தை பரிசுத்தாவை பேசிட்டு 2 பாஷை பேசுகிறேன், அவ்வளோத்தானே உன் வாழ்க்கை. இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி செயல்பட்டாரோ, எப்படி அவர் மகிமையான காரியங்களை இந்த பூமியில் செய்தாரோ அதே மனமாக செய்ய வேண்டும் என்று தான் உனக்குள் அவர் வாசம் செய்கிறார். பரிசுத்தாவை நிறைந்த உடனே இயேசுவானவர் உனக்குள் வாசம் செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் அறிந்து கொள்ளணும். ஏதோ 4 பாஷை பேசிட்டா நான் பெரிய மன்மதனாக இருப்பேன் நான் நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய வளர்ப்பு எவ்வளோ பெரிதாக இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், கனிகள், வல்லமைகள், அவருடைய கிருபைகள் ஏராளம் ஏராளம். இவைகளெல்லாம் அனுபவிப்பதற்காக தான் இயேசு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாறுபாடான சந்ததியை விட்டு வேறு பிரித்து இருக்கிறார். மறுபடியும் அந்த மாறுபாடான சந்ததியிலே கலப்போமானால் நம்முடைய நிலைமை கொடூரமாய் முடியும். ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியின் அப்பப்பொழுது நம்மை எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 9:28 சொல்லுகிறார். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். This is the second coming. Hallelujah. நீ ஆயத்தமா? இதுதான் இயேசு கேட்கிற கேள்வி. ஒவ்வொருவரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? ஆயத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் எந்த மனுஷனும் செய்கிறதில்லை. ஒரு பெரிய மினிஸ்டர் வராங்கன்னா என்ன ஆயத்தம், என்ன பாதுகாப்பு.
ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஓட்டரை தட்டி சோஃபாவெல்லாம் தட்டி போட்டு அழகாக வீட்டை அலங்காரித்து, அதுக்கு முன்னால் அப்படியே நாரி நிற்கும் எல்லாம் செய்து நல்ல சமையல் செய்து ரெடியாக டேபிள் மேலே காத்துட்ருப்போம். அவர் வந்ததும் கை குலுக்கி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அவர்களுக்கு கண்ணெதிரே வைத்து சந்தோஷப்பட்டு அவர்களோடு களி கூறுகிறோம். ஹல்லேலூயா. இது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். இந்த ஆயத்தம் உலகத்தோடு முடிகிற ஆயத்தம். பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பில் உறுதியாய் நின்று பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்று வல்லமையின் மேல் வல்லமையை தரிப்பித்து கொண்டு பரிசுத்தாவின் நிறைவினாலே தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பாக்கியத்தை பெற்று தேவனிடத்தில் சேர ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே தான் நாங்கள் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அவைகளை ஆயத்தப்படுத்தின பிறகு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சதம் அல்ல. என்றாவது ஒரு நாள் இந்த சரிகரமாகிய வீட்டை விட்டு நாம் புறப்பட்டு தேவனோடு வாழும் வாழ்க்கையை நாம் அடையும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் பிறந்த எவனும் உயிரோடு இருப்பதில்லை. ஒரு நாள் மரணம் சந்திக்கும். அந்த மரண நாளிலே அவன் தேவனை சந்திக்க வேண்டும். சந்திக்கத்தக்கதாக ஆயத்தமாய் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பது இந்த செகண்ட் கம்மிங் எச்சரிப்பை. ஹல்லேலூயா. நாம் ஆயுத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்கவே முடியாது என்பதை வேதம் அநேக காரியங்களை நம்மை சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கே மூணாவது வசனம் சொல்லுது பாருங்கள். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திற்கு நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை மனுகுலத்துக்கு மண்ணான மனுஷருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் உள்ளத்தில் ஒரு பயமும் ஒரு திகிலும் ஒரு அதிர்ச்சியும் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிட்டார். ஆகையினால் என்ன நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எந்த வசனத்தினால் நம்மை சுட்டி காட்டுகிறாரோ, எச்சரிக்கிறாரோ, சிட்சிக்கிறாரோ, கடிந்து கொள்ளுகிறாரோ, அந்த வசனத்தை கீழ்ப்படிவர்களுக்கு மட்டுமே பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா. நீ பாட்டுக்கு பிரசவம் பண்ணு, நான் இந்த காதல் கேட்டு இந்த காலை விட்டுட்டு போகிறேன்னா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ டு ஹெவன். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நெருக்கத்தின் வழியாக ஒழுக்கத்தின் வழியாக பல பாடுகளை பட்டு நிந்தைகள் அவமானங்கள் எல்லா விதமான ஈன சொல்களை கேட்டு தான் அந்த குறுகிய வாசல்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனால் சுகமாக வாழ்கிறதுக்கு அல்ல, கிறிஸ்துவனால் பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாடில்லாத கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவனே அல்ல. ஹல்லேலூயா. என்னை பார்ப்பதற்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் சில காரியங்கள் பாடுபட, நாம் சில வேளையில் நாம் அசுத்தமாகி பாடுபடுகிறோம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து பாடுபடுகிறோம். அது வேற விஷயம். பரிசுத்தமாகுதலினாலே பாடுபடுகிறதா நித்திய ஆனந்தத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கும்போது எவ்வளவோ நீங்கள் பாடுபடுகிற அவ்வளவோ உங்களுக்கு பலன் பரலோகத்திலே மிகுதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:5 வாசித்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்மை தாமே ஆயத்த பண்ணி கொண்ட பிறகுதான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முன் வந்தார். ஹல்லேலூயா. ஆயத்தம் வேணும். எதுக்காக ஆலயத்துக்கு வரோம்? நம்முடைய ஆத்துமாவை சீர்படுத்தி கொள்ள, நம்முடைய சரீரத்தை அசுசிகள் செதில் பாவ செதில் நீங்க
நம்முடைய ஆவி அணைந்து போயிருக்க ஆவியை உற்சாகப்படுத்த கொழுந்து விட்டு எரியதான் ஆலயத்துக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்தே ஜெபிச்சுக்கலாம். உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால், தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வந்து நீ சேவிக்கும் பொழுது 3 காரியங்கள் உனக்கு சம்பவிக்கிறது. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உண்டான அசுசுகளை கர்த்தர் நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இப்பொழுது கேட்ட உபதேசத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசம் கேட்க கேட்க தான் மனுஷன் பரிசுத்தம் அடைகிறான் என்பதையெல்லாம் இயேசு விளக்கி சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆயத்தப்படுங்கள், இனி காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட். இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:7 வாசித்து பாரு. அங்கே சொல்ல, நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தார் அனைவரையும் ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூட எல்லா கூட்டத்தையும், ஒரு கூட்டத்தை இல்லை, எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அதற்கு நீ காவலாயிரு. காவலாயிரு என்றது அர்த்தம் என்ன தெரியுமா? யூ மஸ்ட் ப்ரே ஃபார் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். ஹல்லேலூயா. விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தேவனை விட்டு தூரம் போன, தேவனை தூஷிக்கிற மனுஷர்களுக்காக என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணணும். அவர்களை கண்டித்து உணர்த்தி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் காவலாக இருக்கிறதுக்கு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அங்கே சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் நினையாத நாளிகையில் என்ன செய்வார்? மத்தேயு 24:44 வாசித்து பாருங்க. நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிரு. ஆயத்தப்படுற நாள் தான் இந்த கடைசி நாள். நீ ஆயத்தமா இல்லைன்னா, சபையே நீ ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் சல்லடை போட்டு உன்னை சலிப்பார். பூரணப்பட்டவர்களை அந்த சல்லடையில் நிற்பார்கள், பூரணப்படாதவர்கள் பூமியிலே மறுபடியும் வந்து விழுவார்கள். அந்த கிறிஸ்து ஆட்சிக்கென்று அவர்கள் ஒப்புவிக்கப்படுவார்கள். பி கேர்ஃபுல். வி ஆர் இன் தி லாஸ்ட் டேஸ். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். விழிப்புள்ளவர்களாயிருந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வேத வசனத்தினால் நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா கட்டப்பட்டு எழும்ப உன்னை அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் யூ நெவர் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் 1000 பேருக்கு பிரசங்கித்திருக்கிறேன், தேசங்கள் தோறும் பிரசங்கித்திருக்கிறேன், பட்டணந்தோறும் பிரசங்கித்திருக்கிறேன், கிராமங்களிலும் பிரசங்கித்திருக்கிறேன், நான் இருக்கும் எல்லைகளிலும் பிரசங்கித்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் நான் அந்தரங்கத்தில் பாவமோ அக்கிரமோ செய்வேனானால் நான் போய் நிற்கும் பொழுது நான் இவ்வளவு நாள் உடைத்தது பரலோகம் மறந்துவிடும். என்ன சொல்லும் தெரியுமா? அக்கிரம செய்யக்காரனே, நான் உன்னை அறியேன். ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹை டென்ஷன் பவர் உன்னை தூக்கி நரகத்தில் அடிக்கும். என்ன பிரயோஜனம்? நீ கர்த்தருக்காக வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி என்ன பலன் உனக்கு? பரிசுத்தாவை பெற்றதுக்கு என்ன கிரியை உன்னிடத்தில் இருக்கிறது? சற்று சிந்தித்துப்பார். தேவனுக்கு விரோதமான எந்த பாவம் மன்னிக்கப்படும். பரிசுத்தாவியானுக்கு விரோதமாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய மனுஷர்கள் விரோதமாய் பேசுவாயானால் உனக்கு இம்மைக்கும் மன்னிப்புள்ள, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. பி கேர்ஃபுல். இயேசு கிறிஸ்துவின் என்ன வேணாலும் பேசிடலாம். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் எழும்பினார், அசுத்த ஆவி உன்னை குடிகொண்டு உன்னை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விஷயம் 3:11 சொல்ல பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. பிரைஸ் தி லார்ட். பார்வைக்கு நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்களாக இருக்கலாம். இன்றைக்கு மண்டையில் ஏறவே மாடுது. பரிசுத்த ஆவியார் என்ற கிரீடத்தை உன்னை சூட்டி இருக்கிறார். ஏமா ஊழியர்களுக்கு என்ன சூட்டி இருக்கிறார் தெரியுமா?
பரிசுத்தாவின் தைலமாகிய கிரீடத்தை சூட்டி இருக்கிறார். ஆகினா தான் அவர் சொல்றார், பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா இம்மைக்கும் மறுமைக்கும் மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. நன்றாய் தேவனுடைய வசனங்களை கேட்கணும், அதில் சிறப்படணும், அதை பலப்படணும். என்னமோ நானும் கோயிலுக்கு வரேன் என்று போகிறதுக்காக நம்ம இந்த ஆலயத்துக்கு வரல. தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்பதற்காக, அந்த சுவிசேஷத்தினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படுவதற்காக, சீர்படுத்துவதற்காக, தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக ஆலயத்தை தேடி வருகிறோம். நீ அவரை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 4:12 சொல்லுகிறார், எதற்காக ஆயத்தமாக இருக்கணும்? என்ன எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்களே என்று நினைக்கலாம். தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. பிரைஸ் தி லார்ட். தேவனை சந்திக்க ஒவ்வொருவரும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, தேவனை நீ சந்திக்கிற நேரத்தில் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களாய், எந்த விதமான அசுசியம் இல்லாதவர்களாய், பரிசுத்தர்களாய் இருந்தால் மட்டுமே அவரை சந்திக்கும் நாளிலே ஒரு நொடியில் மறுரூபமாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ இருக்கத்தக்கதாக தேவன் உனக்கு அருள் புரிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. புசிப்போம், குடிப்போம், நன்றாய் உறங்குவோம், இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த உலகம். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்க கூடாது என்று இயேசு சொன்னார். அந்த வசனம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறதா? உங்கள் இருதயங்களில் அவைகள் தட்டி எழுப்புகிறதா? இல்லை. ஊருக்கு அதை பேச சொன்னால் பேசுவாங்க, மற்ற குடும்பத்தை பற்றி பேச சொன்னால் பேசுவாங்க, ஊழியக்காரர்கள் குறித்து பேச சொன்னால் பேசுவாங்க. தன் வாழ்க்கையை பார்த்தா சாக்கடையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை நினைக்காதீங்க. நித்திய ஜீவனை அடைவதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25, 31, 22, 34 வருஷங்களை வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார், இயேசு மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வருவார், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். ஹல்லேலூயா. இந்த உலகமே அவருக்கு முன்னதாய் நின்று கதறி அழுகிற ஒரு நாள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை மறுதலித்தவர்கள், அவரை குத்தினவர்கள், அவரை பேசினவர்கள், அவருக்கு விரோதமாய் நடந்தவர்கள் எல்லாரும் கதறி அழுகிற ஒரு நாள் தேவன் வருகையில் வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகமே அழுவும், உலகமே கதறும். இயேசுவை புறம்பே தள்ளினவர்கள், அவரை சேவிக்காதவர்கள் எல்லாரும் அலறி அடித்து ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுவார். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாமோ விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நாமோ விசேஷித்தவர்கள். எப்படி எனில், இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற இரத்தத்தினால் உன்னையும் என்னையும் வாங்கி இருக்கிறபடியினால் நீயும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நினைப்பாயானால் நீ பாக்கியவான், பாக்கியவதியாய் இருப்பாய். என்னமோ அலட்சியமாய் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் அலட்சியப்படுத்தி தேவனை அவர் சேவிப்பதன் கட்டுக்கு, சபை கட்டுப்பாட்டுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் you are unfit for the believers. Be careful. Hallelujah. சபை என்பது தேவனுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கின ஒரு சபை. நீ சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கல. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆளுகிறாருன்னு சொல்ல தெரியும். பரிசுத்தா உங்ககிட்ட இருக்காரா? பரிசுத்த இருந்தால் மற்றவங்களை குற்றம் சொல்லுவியா? மற்றவங்களுக்காக ஜெபிப்பாய். இதுதான் ரகசியம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று வாயை திறந்தா பொய் தான்.
மற்றவளை குறித்து பேசணுன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் வரும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதில் ஒரு மனுஷனும் தப்பித்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? எல்லா சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எபிரேயர் 13:14 வாசிப்பீர்களானால், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பார்த்தீங்களா? பொன் நகரத்துக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். பொன் தனம் போட்ட வீதியிலே உலாவ போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவனே, இதை இழந்து போகாதீர்கள் என்று ஆயத்தப்படுங்கள் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நகரம் நமக்கு நிலையானதல்ல. பூமி அழிந்து போகும், வானமும் ஒழிந்து போவோம், அதில் உள்ள குடிகள் எல்லாம் அழிந்து போவோம். நோவா காலத்தில் ஏற்பட்ட அதே காரியம் இந்த முடிவு காலத்திலே, உலகம் முடியும் நாட்களில் நடக்கப் போகிறது. ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இருக்கிறது. பூரணப்படுங்கள். புருஷனை பிடிச்சு போவாதீங்க. உலகத்தால் பூரணப்படுங்கள். கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானவரை கல்யாணத்துக்கு உங்களை எடுத்துக்கொள்ளும்படி ஆவலோடு காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்தும். அதற்குரிய என்னுடைய வெண்வஸ்திரத்தையும் என் நீதியின் சால்வை எனக்கு போர்த்தி, உம்மை போல உம்மை மாதிரி உமக்குள்ளாக நான் ஜீவித்து பிழைக்க எனக்கு உதவி செய்யும். என்னை மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ளும். மணவாட்டி சபை என்பது நீங்களும் நானும் அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த சபை, இரத்தம் சிந்தி வாங்கின சபை தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இது கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் தான் நீ போக முடியுமில்ல. 1000 சபை நீ தாண்டி 1000 ஊழியக்காரனை தாண்டி போனால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லித்தரதான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:8 சொல்லுகிறார், தேகத்தை விட்டு கர்த்தரிடத்தில் குடிபோகும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் வரும். இந்த விருப்பம் தான் நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இவருக்கு வயசாகி போச்சு, அதனால் இவருக்கு என்ன இருக்குது, கர்த்தரிடத்தில் போய் கூடியிருக்குன்னா இன்னும் நாங்கள் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம அழிச்சு விடுவோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகம் நமக்குள்ள, நாம் உலகத்தார் அல்லன்னு சர்டிஃபிகேட் பண்ணவர் நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் வேதம் சொல், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். யாருக்கு விசேஷித்தவர்கள்? இயேசுவுக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது தேவன் ஒருவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். உன் சரீரமாக ஆலயம் எந்த அளவுக்கு அசுசிப்பட்டிருக்கிறது என்பதை சீர்பொருந்தி கொண்டு தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் பிரசங்கித்தால், என்னதான் வசனத்தை சொன்னாலும் செவிடன் காதல சங்கு ஊதின மாதிரி தான் இன்றைய உலகம் இருக்கிறது. Be careful. Wait at God's feet. Cry out for your sin, your iniquity. Hallelujah. இந்த கடைசி காலம் நினைச்சிட்டு இருக்காது, இந்த நீண்ட நாட்கள் இருக்க போகுது. அழிவு வந்துக்கினே இருக்குது பூமிக்கு. பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறது. நிறைவேற்றும்படியாய் இயேசு சொன்னது நிறைவேறும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு இருக்கும். பயம் மட்டும் இருக்கக்கூடாது, பயபக்தியும் இருக்கணும். இது ரெண்டும் கலந்துருந்தால் தான் இயேசுவோடு வாழ முடியும்.
என்னமோ அவன் பிரசவம் பண்ணுறான், நான் கேட்குறேன். அவனுக்கு என்னை பிடிக்காது, அதனால தான் என்னை சுட்டி காட்டி பிரசவம் பண்ணுறான். வசனத்தை வாட்டுன்னு வாட்டுறான். அப்படி நினைப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தேவனிடத்தில் சேரவே முடியாது. ரைஸ் சொல்லும். யார் பிரசவம் பண்ணாலும் சரி, யார் தேவனுடைய வசனத்தை சொன்னாலும், ஒரு சிறு பிள்ளை சொன்னாலும் அந்த வசனத்துக்கு வேல்யூ உண்டு, அந்த வசனத்துக்கு விலை உண்டு. அல்லேலூயா. ரைஸ் சொல்லும். அதனால் எச்சரிக்கையாக இருப்போம், தேவனை பின்பற்றுவோம். பிரசங்கி 12:5 வாசித்துப்பா. நித்திய வீட்டுக்கு போகிறோம் என்று பிரசங்கி சொல்கிறான். நிச்சயமாய் வாழப்போகிற வீட்டுக்கு போகிறோம். ஆமென். இந்த வீடு நமக்கு சொந்தமல்ல, உன் சரீரமாக வீடு உனக்கு சொந்தமல்ல. நீ மாளிகை கட்டி வாழ்ந்தாலும் அதில் நீ இருக்க போகிறதில்லை. ஒன்று நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாசரே சரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே சரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கோருவோம், அவரை காண்பிப்போம், மயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே சரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கப்பாட்டு கொடுக்கப்பட்டோரே நேயரை நாம் முயற்சிடுவோம். பொழு கண்ணா கச்சதுக்குள் நிச்சோரத்துக்குள் பழோ கோழிக்குள் விழுந்தனரே. மத்தேயு 24:44 சொல்லுது பாருங்க. தேவகுமாரனை சந்திக்க ஆயத்தப்படு. தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து, உன்னை பெற்றெடுத்த தகப்பனா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. பிரைஸ் தி லார்ட். Prepare yourself, prepare your family, prepare your children, prepare your grandchildren. Hallelujah. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நான் மட்டுமல்ல, எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்த, எப்படி ஆயத்தப்படுத்தவாய்? Cry out and pray for that people. Hallelujah. அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை மாற்றுவார். நீ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் மாறாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறைந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் பொழுது அவர் உள்ளங்கள் மாறி
அவர் சீர்பட்டு சிறப்பட தேவனோடு கூட சஞ்சரிக்கும் ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. இன்று ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. சும்நாட்டு கூடி வரும்போது தத்தா தப்பு தத்தான்னு கத்துறது. டங்ஸ் பேசவே தெரியல உங்களுக்கு, சும்மா ஓன்னு கத்துறீங்க. யூ ஸ்பீக் இன் டங்ஸ். தேவ பாஷை பேசணும். என்ன பாருங்க, நான் பாஷை பேசும் பொழுது நவ பாஷைகளை கர்த்தர் என்னை கொடுத்த பற்பல பாஷைகளை பேசும்படியான ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுங்க. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறா, இல்லை கர்த்தரிடத்தை ஜெபிக்கிறீங்களா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, என்ன கேட்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்பிரைட், நாட் இன் ஃப்ளாஷ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது என்ன பாஷை பேசுகிறான்னு சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தருக்கு பாஷை பேசல, அப்படியே குதிக்கிறது, வல்லமையில மாட்டோம், அவ்வளோதான். யூ ஸ்பீக் இன் டாங்ஸ். ஆண்டவரோடு பேசும் பாஷைகளை கேளுங்கள், கர்த்தர் கொடுப்பார். அவரோடு சம்பாஷிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடிக்கடி சபையில் பாஷை பேசுறதில்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாஷையை பேசுனா எல்லாரும் கேட்பீங்க. ஆகையினால தான் பேசுறது. அனாயிட்டிங் பிரேயரில் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுல் சொன்னார் பாரு, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், நான் பாஷை தெரியாதவங்கள்ட்ட அந்த பாஷை பேச எல்லாம் பிரயோஜனம் ஆகிறதுனால தான் நான் என் பாஷையிலேயே நான் பேசுகிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு பேசுகிறது எதுக்கு தெரியுமா? பாஷை. பிசாசு உங்கள் ஜெபத்தை பொறுக்கி எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவனுக்கு தெரியாது கர்த்தருடைய பாஷை. ஆனால் சில வேளை மனுஷன் கர்த்தருடைய பாஷையை பேசுவோம், பிசாசு அவங்க கூட சேர்ந்து பாஷை பேசும். இதை பகுத்தறிகிற அறிவு நமக்கு இருந்தால், தட் இஸ் கால்ட் a gift of discerning இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. பெரியமானோட நம்முடைய பிரயோஜனத்துக்காக நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போரூரில் திடீர்னு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது முன்னாலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். எனக்கே ஸ்டன் ஆயிடுச்சு. ஆகையினால பிரியமான நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எந்த கீறலும் இருக்கக்கூடாது. யாரை பற்றி விரோதிக்கக்கூடாது. யாருக்கும் விரோதமாக பேசக்கூடாது. அவர்கிட்ட குறை கண்டுபிடித்தால் நீ ஜெபம் பண்ணணும். இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மிகுந்த கிருபை கிடைக்கும், மிகுந்த வல்லமைகள், மிகுந்த அபிஷேகம் கிடைக்கும். தேவனுடைய ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள முடியாத ஸ்லாக்கியத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டு கொள்ளியை 9 வீட்டு வைக்கணும்னா இந்த காலத்தில் வைப்பாங்க. அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, ஒரு பொம்பளை கையில் ஒரு காரியத்தை சொன்னால் 1000 போஸ்டர் ஒட்டுறதுக்கு போல ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் எல்லா இடத்துக்கும் போயிடும்னு சொல்லுவாங்க. சிச்சி 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 என்ன இது சிச்சி சிச்சி பிச்சி சிச்சி எனக்கு ஒன்றும் நரகத்துக்கு போகிறதுக்கு தான் சிச்சி புச்சி சிச்சி, அதுக்கு தான் அந்த பாஷை பேசும். ஆகினால் கர்த்தருக்கு சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தர் என்ற வேதம் சொல்ல நீங்களே நான் அசுத்தத்துக்கெல்லாம் கடந்து போனோம். டர்ன் பேக் டு ஜீசஸ். ஹல்லேலூயா. அவரே உங்கள் அச்சாரம். ஒன்று உங்களை அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு 16:27 சொல்றாரு பாருங்க. ஏன் செத்துட்டவங்களுக்காக நாம் அழுகிறோம்? செத்துட்டவங்களை குறித்து அழுது ஒன்றும் நீங்கள் சாதிக்க போகிறதில்ல. சிலர் செத்து போனவங்களுக்கு ஒரு நல்ல படம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்றதெல்லாம் வச்சு ஐயா சாப்பிட்டோம் கொய்யா தான் இருப்பார். அங்கே உயிரோடு இருக்கும்போது ஒரு டம்ளர் காப்பி கொடுக்க மாட்டாங்க, ஒரு டம்ளர் டீ கொடுக்க மாட்டாங்க. செத்து போன பிறகு 4 பேருக்கு சோறு, பிச்சைக்காருக்கு சோறு, இப்படிலாம் போட்டு இது பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதே கர்த்தருக்கு நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, சொல்கிறாரு பாருங்க, யோபு 16:27, நான் திரும்பி வராத வழியே போகிறேன். ஹல்லேலூயா. ஏன் செத்துட்டவங்களுக்கு அழுகுறாங்க சொல்லுங்க? அவங்க செய்த கிரியைகள், அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புத அதிசயங்கள், கர்த்தரால் அவர்கள் புகழப்பட்டதெல்லாம் நினைத்து தான் அழுகிறோம். அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ என்று
பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வரவே மாட்டாங்க. அதுதான் யோபு சொல்ல, போன வழியிலே மறுபடியும் திரும்பி வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகினால் we are going to one way traffic. ஒன் வே டிராஃபிக் ஏசுகிட்ட தான் கற்றுக்கினாங்க இங்கெல்லாம் உலகத்தில். போன வழியில் மறுபடியும் நம்ம திரும்பி வரவே, போனால் ஒன்று பரலோகம், போனால் ஒன்று நரகம். தட்ஸ் ஆல், ஃபினிஷ் மனுஷனுடைய லைஃப். ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருக்கும். உன் லைஃப்பை குறித்து அலட்சியமாக இருக்காது, எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறாரு பாருங்க, மத்தேயு 5:35 சொல்கிறாரு, இந்த நிலையான நகரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அதுக்கு மகாராஜாவின் நகரம். பார்த்தீங்களா? மகாராஜாவின் நகரத்துக்கு போவோம். உலக ராஜாக்கள் இல்லை, மகாராஜா. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ லோகத்திற்கும் தேவனாய கர்த்தர், பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவர் உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். நீ வசனத்தை கேட்கும் பொழுது உன் இருதயத்தை கொழுந்து விட்டு எரியும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவத்தில் உன்னை தள்ளுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:5-9 வாசிப்பேனா, கரெக்டாக அங்கே சொல்கிறார். கொரிந்தியர் சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றத்தையும் பிட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் 5:5-9. உன்னை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, அதற்கு இடம் கொடுக்கணும் நீ. ஆமென். ஆவியின் என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு அங்கதான். பிரைஸ் தி லார்ட். இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வயசானவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன போல எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ போய் அவர்கிட்ட சேருவோம் என்ற ஆவல் துடிப்பு உண்மையான பக்தர்களுக்கு உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னதான் நமக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு சொந்தமே கிடையாது. பொண்டாட்டி சொந்தமா, பிள்ளைகள் சொந்தமா, வீடு வாசல் சொந்தமா, ஒன்றுமே சொந்தம் கிடையாது. ஒரு நாள் வரும்போது எல்லாத்தையும் உதறிட்டு நம்ம போய் தான் ஆகணும். எங்கே போகிறோன்றது மாதிரி தெரிஞ்சுட்டு போகிறது தான் ஆயத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு சொந்தம் கிடையாது. என் மனைவி வாழ்ந்தா 20 வருஷத்துக்கு முன்னாலே போயிட்டா. அதுக்காக இன்னொரு பொம்பளையை தேடி நான் போனேன் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து மேல் வைத்த அன்பு அதனில் மேலானது. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை ஊட்டி வளர்த்தது இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புசிப்பிலும் குடிப்பிலும் தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் இருக்குமானால் தேவனுடைய பலன் உன்னை ஆளுகை செய்வது நீ காண்பாய். ஹல்லேலூயா. பெருமையா சொல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்றேன். இந்த 87 வயசில் நான் அன்றைக்கு 40 வயசில் எப்படி பிரசவம் கத்துறேன் அதே மாதிரி தான் கத்துறேன். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் த பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் நிறைந்து வாழும் பாக்கியம் நான் புசித்தாலும் குடிப்பத்தாலும் அதனால் வருகிற பலன் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபித்து இருக்கிறபடினால் வருகிற பலன் தான் கடைசி பரியந்தம் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயதானவர்கள் பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலன் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா,
அதனால தான் சொல்ல, தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நாமும் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:9 வாசி பாருங்க. 1 பேதுரு 2:9. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததியும் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் புண்ணியங்களை, இவர்கள்லாம் புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் சொந்தக்கார பின்பற்ற ஓடாதீங்க. அவங்க சடங்காச்சாரம் செய்து அதில் போய் கலந்து கொள்ளாதீங்க. அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் பாரம்பரிய பின்பற்றக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார், அதை மட்டும் செஞ்சு அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. அவர் உங்களை எல்லா நாட்களிலும் ஆதரிப்பார், உங்களை ஊட்டி வளர்ப்பார், உடுத்தி பார்ப்பார், சகல சம்பத்தையும் கொடுப்பார். கெட்டது கேட்டாலும் கொடுப்பார், நல்லது கேட்டாலும் கொடுப்பார். இல்லையா? அப்படி தானே? உன்னை சோதித்து பார்ப்பார். நான் கெட்டது கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரு, நல்லது கேட்டாலும் கொடுத்தாரு. ஆனால் கெட்டதை தள்ளிட்டு நல்லதை மட்டும் பற்றி கொண்டு இருந்ததுனால தான் இந்த நாள் வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்மை தீமையை தேவன் உனக்கு முன்பதாக வைப்பார். நீ நன்மை பற்றி விட்டு தீமையை விட்டு விலகணும். அதுதான் ஆசீர்வாதம். சாபத்தை உனக்கு முன்னால் வைப்பார். சாபம் நல்லா அழகாக இருக்க, மயக்கம், உன்னை வஞ்சிக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அல்ல, உன்னை வரவேற்கும், அது உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படியாக கர்த்தர் நம்மை வேறுபடுத்தி மாறுபாடான சந்ததியை விட்டு நம்மை வேறுபடுத்தி பரிசுத்த சந்ததியாக நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன அருமையான தகப்பன் நம்ம கொடுத்துருக்கார். பிரசங்கி 12:7 சொல்கிறார், இவ்விதமாய் மண்ணானது நான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பவும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் போட்ட சாபம் நீங்கவே இல்லை இந்த பூமியில். நீ மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்க திரும்ப கடவை. ஆனால் ரொம்ப ஞானமுள்ள தேவன் ஊமையாகவே பேச ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு போயிட்டார். நம்மலாம் கத்திட்டு கிடக்கிறோமே பாருங்க. மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கு திரும்ப, ஆவி தேவனிடத்தில் திரும்பும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் ஆவியை பாதுகாத்துக்கொள். பரிசுத்த ஆவியோடு உன் ஆவி இணைந்து இருக்குமானால் ஒரு நாளும் அது பழுதடையாது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரசங்கி 11:10 வாசிங்க. நீங்கள் டப்பு டப்புன்னு வாசிங்க, டப்பு டப்புன்னு ஓடுவேன். இளவயதும் வாலிபமும் மாயையே. நீ பார்க்கறதெல்லாம் மாய, நீ அனுபவிக்கிறதெல்லாம் மாய, நீயே மாய. இன்னைக்கு இருப்ப நாளைக்கெல்லாம் போயிடுவேன். மாயை என்று சொன்னால் இருந்து கண்டு காணாத புகையை போல இருக்குது நம்முடைய லைஃப். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகும் புகையை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, பிரசங்கி 7:2 வாசிங்க. அங்கே சொல்கிறாரு பாருங்க, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திக்க கடவன். அதான் நாங்கள் வியாசாப்பழம் இருந்த பிறகு போவோம். அது என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? இன்று நான் நாளைக்கு நீ படிச்சுக்கிட்டே போவோம். அதுக்கு என்ன திமிர் பாரு, செத்து கூட உனக்கு அதுக்கு எவ்வளோ திமிர் இருக்குது பாரு. இன்று நாளைக்கு நீ என்ன மாதிரி தான் போக போகிறடா. சிரிப்பாக இருக்கும் இந்த வியாசாரம் நாங்கள் எழுத நாட்களில். போகிற படம் சும்மா போதா? இன்றுனா நாளைக்கு நீ, அது எனக்கு தெரியும், நீ போ, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவளே, நாம் யாவரும் ஒரு நாள் தேவனை சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பு இனிமையாய்
சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி, நீங்கள் மறுரூபமாக்கப்படும்படி கர்த்தர் என்ன செய்யுங்க ஆண்டவரே, மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்கு சபையில் இருக்கும் என்னை நினைத்தருளும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொருவரும் ஜெபிப்பீர்களானால் மணவாட்டி சபையை தேவன் சல்லடை போடும் பொழுது உண்மை உள்ளவர்கள் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், உண்மையற்று இருக்கிறவர்கள் அந்த கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். ஹல்லேலூயா. இதிலிருந்து தப்பித்து கொள்ள வழி தேடுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து எச்சரிப்புள்ளவளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவருடைய காலம் செல்லாது. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன செய்வார் என்ற அடுத்த காரியத்தை சொல்றார் பார். மத்தேயு 25:31-34 வாசித்து பாருங்க. இயேசு மகிமை பொறிந்தவராய் சகல பரிசுத்த கூட்டங்களோடு கூட வரும்போது அவர் மகிமை உள்ள சிங்காசனத்திலே இருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பார்சத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பாகத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை வாழ்த்துவார். ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்வார் பாப்போமா? அவங்களை பார்த்து, நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினைக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை நியாய தீர்ப்பார். பெரியமான எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், எந்த பக்கத்தில் இருக்கிறோம், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தின்படி உலகம் முடிவு வரும். ஹல்லேலூயா. அதில் ஒரு மனுஷனும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் விளக்குகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஆயத்தம் இருக்கு. ஆயத்தமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனை பின்பற்றினவர்கள், தேவனுடைய வசனத்தை கை கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியில் நிறைந்து அசுசி இல்லாமல் தன்னை காப்பாற்றி கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3:12 வாசித்து பார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் அவருக்கு பிரியமாய் இருக்கிற உருக்கமான இரக்கத்தை, தயவையும், மனத்தாழ்மையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. நல்லா புரிஞ்சுங்க. ஒருவரை குற்றம் சொல்லாத, குறை சொல்லாதீங்க, நம்ம பின்னால் பேசாதீங்க. நீ என்ன பேசினாலும் கர்த்தர் நடுவில் நிற்பார். Praise the Lord. Wherever you stand and speak, God in our midst. Hallelujah. கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். நீ என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும். மனுஷனுக்கே அதை சொல்லித்தராரு. நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செயல்பாடுறீங்கன்னு சொல்லி நான் இங்கிருந்தே சொல்லுவேன். உங்கள் பேரை சொன்னால் உங்களை ரிப்பேர் எந்த ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. That is the Holy Spirit. Hallelujah. பார்த்தீங்களா? ஆகிய மிகுந்த ஜாக்கிரதை உள்ள கர்த்தரை குறித்து பேசுங்க. வேறு ஒன்றை குறித்து பேசுகிற காலம் இது அல்ல. 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லுவாங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The first quality will rise him from the dead. Amen. Hallelujah. உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரு கூடவே இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம மூஞ்செல்லாம் மாறி நம்ம உடலெல்லாம் மாறி மறுரூபமாகி அவர் இருக்கிறவனமாக நாம் இருக்க போகிற ஒரு காலத்தை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. That's why you are not an ordinary person. Hallelujah. You are a chosen vessel. Amen. Hallelujah. நீங்கள் சாதாரண ஒரு மனுஷராய் உங்களை கேவலப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உயர்ந்த மனுஷர், விசேஷித்தவர்கள், நீங்கள் பரிசுத்தர்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனால் இன்று எடுக்கப்பட்டவர்கள். ஆகையால் தேவனைப் போல இருக்க தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு அவர் சித்தத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிட்டாலே. எபிரேயர் 9:28 சொல்றாங்க, கிறிஸ்து அநேகர் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அடைவதற்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். நாம் பாவம் இல்லாமல் நம்மை சுத்திகரித்து கொண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தால் பரிசுத்தத்தில் நாமும் அவரை தரிசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:37 வாசித்தோம். வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமென். எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே எல்லா சிம்டமும் நடக்குது, இதுக்குள்ளவா வரப்போறாரு அப்படி நினைக்காதீங்க. அடுத்த நொடியில் கூட வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வருகையை ஒருவராலும் நினைக்க முடியாது, ஒருவராலும் கணக்கிட முடியாது. ஹல்லேலூயா. சடுதியில் வருவார், திருடன் வருவதை போல வருவார். ஒரு நள்ளிரவில் வருவாரோ என்ன தெரியல. நள்ளிரவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 3 மணி அளவில் தான் வருவார். 3 மணி அளவில் உலகமே கொரட்டு விட்டு தூங்கும். புர்னும் 3 மணி தான் ஃபஸ்ட் கிளாஸ் டைம். நல்லா தூக்குறது 3 மணிக்கு தான். அந்த நேரத்தை ஏஞ்சி ஜெபிச்சு பாருங்க, கிங் மாதிரி இருப்பீங்க, குயின் மாதிரி இருப்பீங்க. ஹல்லேலூயா. பலவான்களாகி கர்த்தர் உங்களை வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையான கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையினாலே மற்றவருடைய ஆற்றி தேற்றுங்கள், எச்சரியுங்கள், கண்டியுங்கள், அவரை சிட்சித்து அவர்களுக்கு போதியுங்கள். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீங்களும் பரலோகம் போக முடியாது, அவர்களும் போக முடியாது. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கமெல்லாம் இருக்கு, உங்களுக்கு காரசாரமாக இருக்கும். கண்டித்தும் சிட்சித்தும் எச்சரித்தும் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய குருசேடுக்கு போனாலும் கடைசி நாள் நியாய தீர்ப்பை குறித்து பேசாமல் நான் அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வரமாட்டேன், அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வரமாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த வைராக்கியம் அது. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2:4 வாசித்து பாரு. அங்கே கர்த்தர் சொல்கிறார், இந்த பெரிதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்ப மாட்டோம். பி கேர்ஃபுல். நீ பெற்ற ரட்சிப்பை குறித்து அலட்சியம் பண்ணி அதை அசட்டை பண்ணி அதை விருதாவாய் நினைப்பாயானால் தண்டனைக்கு தப்ப மாட்டாய். நன்றாய் வசனங்களை உள்ளே தள்ளுங்க, உங்கள் இருதயங்களை நிரப்புங்கள். அந்த வசனம் உங்களை ஏற்றபடி அந்த வேளையில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அதை நான் அனுபவிக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. வசனத்தினால் ஆவி ஆத்மாவை கட்டப்பட்டு இருக்கிறேன். அந்த கட்டை ஒருவராலும் அவிக்க முடியாது. ஏற்றபடியில் அந்த வசனம் எழும்பி இயேசுவாய்
எனக்கு பிரதிபலன் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து நாம் என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்பிட்டேங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அம்போவுக்கு. ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் நீ மனம் திரும்பணும். அப்போ தான் முடிவிலே நீ பரம தகப்பன் மடியில் வாழும் பாக்கியத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:13-15 வசனங்களை வாசிங்க. நீங்கள் பரபரன்னு வாசம் பரபரன்னு நான் ஓடுவேன். எப்படியும் இன்றைக்கி நீங்கள் கேட்குற வசனத்தை எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் படிங்க. 1 தீமோத்தேயு 6:13-15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற பிரைஸ் சொல்ல 1 தீமோத்தேயு 13:15 வாசிங்களா? அவரே ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தனும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். சாவாமை உள்ளவரோடு நாம் போய் சேர போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் மரணம் கிடையாது. பார்க்குறவங்களை நாம் மறித்ததை போல நினைப்பாங்க. இந்த உலகத்தில் கண்ணை மூடுவோம், மறு உலகத்தில் கண்ணை திறந்து பார்ப்போம். இந்த சரீரம் கலைந்த மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு என்றென்றும் வாழும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 3:11-14 வாசிக்க கேட்போம். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளாயிருக்க வேண்டும். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். பரிசுத்த குலைச்சல் ஏற்படும் எந்த காரியத்திலும் நீங்கள் பிரவேசிக்கக்கூடாது என்று இயேசு நமக்கு சொல்லித்தரார். பார்வையில் பரிசுத்தத்தை இழந்துடுவீங்க, காதுகளிலே பரிசுத்தத்தை இழந்துடுவீங்க, மூக்கில் பரிசுத்தை இழந்துடுவீங்க, வாயிலே பரிசுத்தத்தை இழந்துடுவீங்க, இருதயத்திலே பரிசுத்தை ஆவி ஆத்மாத்திலே பரிசுத்தை இழந்துடுவீங்க. எந்த காரியத்திலும் நீங்கள் அசுசி அடையாதபடி காக்கப்பட தான் பரிசுத்த ஆவியாரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 3:9 சொல்றார், கர்த்தர் தாமே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் அவர் சொன்னது வேதத்தில் எல்லாம் நடந்துட்டு வருது. ஆனால் இன்னும் பொறுமையாக இன்னும் மனம் திரும்பாதவங்க நிறையா இருக்காங்க. அதனால் அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பொறுமையாக காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பொறுமையை இழந்துட்டார்னா அக்கினி இந்த பூமியை பற்றி எரியும், வெள்ளங்கள் புரண்டு வரும், ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் இருக்காது. சாதாரண மனுஷனுடைய கோபம் நைஸ் பண்ண தணிஞ்சிடும். ஆனால் கர்த்தருடைய கோபம் எரியும், எரி நரகத்தை போல எரியும். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த கோபத்துக்கும் அந்த எரிச்சலுக்கும் நாம் ஆளாகாதபடி நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். 2
கொரிந்தியர் 6:2 சொல்கிறாரு பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவதற்காக இதுவே அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலத்திலே நாம் உமக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், நாளைக்கு இல்லை, இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. ஆச்சுங்களா? இதை இழந்து போயிட்டோமா, நிச்சயமா நரக ஆக்கினைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். எல்லாவற்றின் ஜாக்கிரதையாக இந்த மனம் திரும்பி தேவனுக்குரியவர்களை தேவனுக்கு செலுத்தி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 33:17 வாசம், உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தனவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை அது பார்க்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிமா. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசமும் பார்க்கும். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் அவரை பார்க்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:26-27 வாசிக்க நாம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வாட்ஸ் எ கிரேட் காட். இந்த சபையை இரத்தத்தை சிந்தி வாங்கினது மட்டுமல்ல, பிதாவுக்கு முன்பதாக கரைச்சிறையற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் நிறுத்தி கொள்ள தேவன் இவ்வளவு பாடுபட்டு நம்மை சம்பாதித்து இருக்கிறார். இதை நினைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். கரடு முரடான வாழ்க்கை தான், மேடும் பள்ளம் நிறைந்த வாழ்க்கை தான், குறுகலான வாழ்க்கை தான். ஆனால் முடிவிலே நித்தியானந்தத்துக்குள் பிரவேசிக்க தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அருமையான ஒரு வசனம். எப்படி இருக்குது இந்த உலகம்னு சொல்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினிக்கும் கந்தகமும் ஏரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த நிலைமை உங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது என்று தான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உடைய எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்கலனா, இந்த சிட்சிப்பின் சத்தத்தை நீ கேட்கலனா, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு புறம்பாக இருப்பாயானால் ஒரு நாள் நீ பரலோகத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்கிறார் பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டான், விட்டுருங்க, அவனை பார்க்காதீங்க. நம்மளுக்கு வரும் அந்த சோடர். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அருமையான தேவசனமே, இனி காலம் செல்லாது. விழித்தெழும்பு, உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. உன் சீர்குலைந்த வாழ்க்கையை சீர்படுத்த செய். நான் என்ற அகந்தை உன்னை விட்டு போகட்டும். பரிசுத்தவான் சங்கத்திலே நீ இராதபடி போகாதபடி உன்னை கர்த்தருக்கு முன்பதாக, தேவதூதருக்கு முன்பதாக, ஊழியர்களுக்கு முன்பதாக, பரிசுத்தவான்கள் முன்பதாக உன்னை தாழ்த்து தேவனிடத்தில் சேர், அவர் உன்னிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அதே 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கு பரலோகம் இல்லைன்னு சொல்லி சங்கீதம் 9:11-17 சொல்கிறார் பாரு. துன்மார்க்க தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நிறையா பேர் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதை சங்கீதக்காரன் சுட்டி காட்டுகிறான். ஆமென். வெளிப்படுத்தின விஷயம் 20:12-15 வசனங்களை வாசிங்க, நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விஷயம் 20:12-15 வசனம். ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டதின்படியே மரித்தவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளினால நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன் தண்ணீரில் உள்ள மரித்தோரை ஒப்பு கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களிடம் மரித்தவர்களை ஒப்பு கொடுத்தது. தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகினால் பிரியம கேட்ட வசனத்தின்படி நீ ஆயத்தப்படு, உன் வீட்டார் அனைவரையும் ஆயத்தப்படுத்து, உன் சுற்றுப்புறங்களோட ஆயத்தப்படுத்து. தேவன் உன்னை இன்றைக்கு எச்சரிக்கிறார். பரலோகம் போகணும்னா சபையில் நிலைத்திருக்கணும். பாவிகள் சபையில் நில்லார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் சபையில் சபை கட்டுப்பாட்டுக்கு அடங்கியிருந்தால் இருக்கலாம், கட்டுப்பாட்டுக்கு மீறினால் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறார் அதை தான் அவன் பேசுவான். அவனுக்கு மிஞ்சி நீ பேசுறது உனக்கு எந்த அதிகாரமும் இந்த சபையில் இல்லை. சொல்கிறதை கேட்டு கீழ்ப்படி நடந்தால் இருக்கணும், இல்லைன்னா கர்த்தரே உன்னை விலைக்கு போடுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஒவ்வொருவரையும் கேளுங்க, ஒன்றே ஒன்று கேளுங்க. மத்திய ஆகாயத்தில் தேவனே, ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு பரிபூர்ணம் அடைந்து நான் உம்மிடத்தில் ஏகோபித்து வர எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொருவரும் கேளுங்க. மத்திய ஆகாயத்தை குறித்து சொல்லுங்க, கேளுங்க, செபியுங்கள், அழுங்கள், இல்லைன்னா கைவிடப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருஷத்தோடு கழிப்பது, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருஷத்தோடு கழிப்பது, வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்விற்கு உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா,
தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ கோரோசில் சுமந்து காயங்களால் நீ குணமடைய வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாய கேடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாய கேடுமே நான் சந்திக்குமே மறவாதே ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மணவாட்டி சபையை உம்முடைய சுயரத்தத்தினால் வாங்கி ஆண்டவரே எங்களை உம்முடைய சுதந்திரவாளிகளாக எங்களை முத்திரை போட்டு வைச்சிருக்கிறீர் சுவாமி. நீ வரும் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு புலப்பட்டு கொண்டு வருகிறது. ஒருவராகிலும் கைவிடப்படாத படிக்க ஆண்டவரே ஒரு நொடியில் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தில் தேவன் இருக்கிறவிடமாக நாங்கள் இருக்கத்தக்கதாகும். மத்தியாக ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கும்படி நாங்கள் உம்முடைய பொற்பாதங்கள் சபையாய் முகங்குப்புற விழுந்து கெஞ்சுகிறோம். ப்ளீஸ் டாடி, கம்போர்ட் எவ்ரிபடி, கன்சோல் எவ்ரிபடி, embrace everybody and kiss them, Lord, and bless them. Continue to take care of them. In Jesus' name I pray. Amen and amen.